ஆஃப் எக் கொஸ்டின் கேக்குற கோனே போடல மேல அவங்க பார்த்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாத நான் மாத்தல உன்னை பார்த்து சொல்லலையா அவங்க கேமரால வர சொல்லணும் இல்லையா ஏன்டா சங்கீத சுரங்கள் மாதிரி உட்காந்துருக்கீங்க பாயிண்ட் ஆட்டம் பாய்ஸ் ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் பேர் வச்சாச்சு பேர் ஓஜி கார்த்திக் ஹரிஹரன் 3 வாட்டி சொல்லிட்டுமா அதான் அது சேனலுக்கு பேர் வச்சுட்டேன் கடாட்டி இருந்து வச்சுட்டேன் அந்த மாதிரி ஓஜி கார்த்திக் ஹரிஹரன் சொல்லி ஓஜி கார்த்திக் ஹரிஹரன் இன்னைக்கு என்ன சேலஞ்ச் பண்ண போறோம்னா டிராயிங் சேலஞ்ச் யார் கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு வரையணும் யார் கரெக்டா வரையறாங்களோ அவங்க அந்த டயக்ராம் என்ன வேணா இருக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போலாம் அமௌண்ட் என்னதுக்கு அமௌண்ட் பிரைஸ் அமௌண்ட் என்னது பிரைஸ் பொண்ணை கைய பிடிச்சிருத்தியா என்ன கைய பிடிச்சிருத்தியா என்ன பிரைஸ் நெக் பேண்ட் தான் சேலஞ்ச் 4 வீடியோ சொன்னேன்ல போட்டதே 3 வீடியோ தான் ஃபர்ஸ்ட் சிப்ஸ் சேலஞ்ச் நான் வின் செகண்ட் சாக்லேட் சேலஞ்ச் டிரா இல்லையா ஆமா டிரா 3வது வீடியோ இது இந்த வீடியோ நான் ஜெயிச்சா கூட அடுத்த வீடியோ ஜெயிக்கணும் பேப்பர் இருக்கு மார்க்கர் இருக்கு அவங்க சொல்ல வரையும் மறைச்சு எங்க உன் பேப்பர் பேட் காட்டு பா மார்க்கர் காட்டு பா மார்க்கர் பேப்பர் அநியாயம் பண்றாங்க இத பத்தியா இந்த கேலண்டர் அட்டை எனக்கு பேடு பேப்பர் இது எனக்கு பென்னு வேற என்ன வேணும் வேண்டாம் இதெல்லாம் மாத்தினாலும் வரைஞ்சி ஜெயிக்கிறது தான் மேட்ரு ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுற மாதிரி இருக்கு ஓகே இப்போ எங்க அம்மா கிட்ட மைக்க கொடுக்குறாங்க அடுத்தது அவர்கள் உரையாற்றுவார் அந்த ஓகே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வரைஞ்சிட்டு நான் இப்படி காமிக்கிறேன் அவ அப்படி காமிப்பா அதான் வரையறப்ப ஆமா நான் என்ன பண்றது ஆமா ஏதோ இந்த அதை கேன்சல் பண்ணிட்டா லைட்டா ரவுடி ஃபீல் வருது அதை பேசி போட்டேன் ஓகே ஓகே சொல்லவா பேப்பர் ஸ்கொயரா இருக்கா ரெக்டாங்கிளா இருக்கு கொஞ்சம் மேல இருந்து 4 இன்ச்சு கீழே அதாவது முட்டைய வந்து கொஞ்சம் பெரிய முட்டையா ஓவல் ஷேப்ல போடும் ஓவல் ஷேப்ல 2 பக்கமும் வந்து ஓவல் கொஞ்சம் அமுக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஓவல் ஷேப்ல முட்டை போடணும் எவ்வளவு பெருசுல போடணும் அதான் முட்டை சைஸ் சொன்னனே ஆமா क्वेश्चन கேட்க கூடாது தெரியுமில்ல வாத்து முட்டை சைஸ் வாத்து முட்டை பார்த்து சொல்லியப்பா சாதா முட்டையோட கொஞ்சம் பெருசா क्वेश्चन கேட்க கூடாதுன்னா சாப்பிட்டது இல்லாம தான் நான் சொன்னேன் நீ அது நீ வந்து இன்டைரக்டா கேக்குற நீ சாப்பிட்டது இல்லாமன்னு சொல்லி ஓகே வாத்து முட்டை பெரிய முட்டை சரி வாத்து முட்டை ஓ வாத்து முட்டை சைஸ்க்கே இல்ல முட்டையை இப்படி வச்ச மாதிரி இப்படி செங்குத்தா வச்ச மாதிரி இருக்க கூடாது மேல 2 பக்கம் ஒரு ஆஃப் எக்க கவுத்து வச்ச மாதிரி கேள்வி கேட்கலாமா கேட்க கூடாதா கேட்க கூடாது ஆஃப் எக் எப்படிக்கா பார்த்த மாதிரி ஒண்ணும் தெரியல அது கேட்டுதான் நானு ஓ அப்படிக்காம இல்ல அவங்க சொல்றது நீ ஆஃப் எக் இப்படியே இருக்கலாம் இப்படியே இருக்கலாம்ல இல்ல கவுத்துற மாதிரி அனைத்தும் ஓகே ஓகே ஆஃப் எக் 2 எக்காமா ஆமா அந்த பெரிய எக்ல 2 திராட்சை இந்த சைடு ஒண்ணு அந்த சைடு நடுவுல கொஞ்சம் பெரிய திராட்சை அதுக்கு கீழே ஒரு கூம்பை வந்து ஆஃப் வெட்டின மாதிரி கூம்புனா பஸ் என்னது காம்பு கரெக்ட்டா சொல்லுதாய் கோணா எங்க கோன் எங்க அந்த முட்டைக்கு கீழே கோணை வந்து முக்காவாசி வெட்டிட்டா எவ்வளவு ஷேப் இருக்குமோ அந்த ஷேப் அதை இப்படி கேட்டதா 2 திராட்சை அப்புறம் 2 திராட்சை சென்டர்ல ஒரு பெரிய முக்கோணத்துல பாதி முக்கோணம் அந்த முட்டைக்கு கீழே வரையணும் ஓகே அதுக்கு கீழே 2 சிலிண்டர் ஆஃப் சிலிண்டர் இந்த பக்கம் ஆஃப் சிலிண்டர் அந்த பக்கம் ஆஃப் சிலிண்டர் ஓகே ஹெச்பியா இந்தியனா பாரத் ஃபர்ஸ்ட் நீ கண்ணை மூடு நான் காமிக்கிறேன் நீ எப்படியும் காமிச்சிட்டேன் நீ ஃபர்ஸ்ட் காமி நீ கண்ணில் கை வச்சு மூடு நெக்ஸ்ட் நீ காமி இல்ல இது காட்டப்படி இல்ல பரவாயில்ல காமி தெரியவேடா காமி ஒண்ணுமே தெரியல ஓகேவா அறிவுக்கு அவ்வளவுதான் நான் ஓவியம் என்று தெரிந்து ஆர்டிஸ்ட் தாயே நானு அதனாலதான் சங்கீதம் பாடினா சேனல் வணக்கம்லாம் மாப்பிள தேனியில இருந்து முடிஞ்சிடும் நான் பாடல சிலிண்டர் பட்டியா போனுக்கு 2 சைடும் குட்டி சிலிண்டர் சரி குட்டி சிலிண்டரு மேல ஆஃப் எக் கவுத்தோம்ல ஆமா அந்த ஒரு எக் கவுத்த சைடுல அந்த ஆஃப் கோன் ஆஃப் முட்டையில ரவுண்டு நிலாவா அந்த கோனுக்குள்ள இல்ல கோனே பொல்லியே ஆஃப் எக் क्वेश्चन கேக்குற கோனே பொல்ல மேல எல்லாம் போடா ஆஃப் எக் பாதி கவுத்தோம் எக் அதான் அங்க அந்த எக்குக்கும் பெரிய எக்குக்கும் நடுவுல ஒரு ரவுண்ட் மேல எக்கு கவுத்தோம்ல ஆமா 2 எக் அதுல பெரிய எக் மேலதானே அதை கவுத்தோம் ஆமா அந்த ஆமா என்ன வாத்து முட்டை சொன்னேன்ல வாத்து முட்டைக்கு மேலதான் ஆஃப் எக் கவுக்கணுமா ஆமா அப்படிதான் சொன்னேன் ஆமா சரி இதெல்லாம் கேட்க நிறைய கேள்வி கேக்குறேன் அவ்வளவுதான் டைம் முடிஞ்சு போச்சு அந்த 2 எக்குக்கு நடுவுல ஒரு ரவுண்ட் அந்த 2 எக்குக்கு நடுவுல ஒரு ரவுண்டு கீழயா சென்டரா 2 சைடும் அந்த ரவுண்டுக்கு 2 சைடும் ஒரு ஆஃப் எக் 2 பக்கம் கவுத்தாங்க ஐயோ இப்போ இருக்க 1/2 டசன் முட்டை போயிடுச்சு
என்னய்யா? நீ என்ன சாப்பிடுறீங்க அதுதான் நான் சொல்றேன். ஓகே. நசுக்குன மாதிரி போட்டோம்ல ரெண்டு பெரிய எக்குல ரெண்டு பக்கம் அந்த சைடுல 3 கோடு என்னது பெரிய எக் இருக்குல்ல, பெரிய வாத்து முட்டைக்கு மேல 2 பாதி முட்டை, அந்த பாதி முட்டைக்கு நடுவுல ஒரு சின்ன முட்டை, அந்த சின்ன முட்டைக்கு 2 சைடு 2 நிலா. வாழ்த்துக்கள். 2 நாளா நான் எங்கடா சொன்னேன்? கொக்குனுட்ட கொக்கு அந்த மாதிரி இருக்குது. ஒரு 2 முளை தான் சொன்னியா? நான் ஒரு ரவுண்டு போட்டுட்டு அந்த ரவுண்டுக்கு ஒட்டினா மாதிரி 2 சைடும் ஒரு half எக் போட்டு அதான் 2 சைடு. நீ மட்டும் தான் நான் வரையறேன். நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. 3 கோடு தானே. சரி ஓகே. ஆஃப் அந்த நிலா பக்கம் 3 கோடு, இந்த பக்கம் அந்த கோன் இருக்குல்ல, ஆமா. அந்த கோனுக்கு நடுவுல ஒரு half எக் அந்த பெரிய எக்கோட கனெக்ட் ஆன மாதிரி. ஆஃப் எக். ஓகே. அவ்வளவுதான். என்ன கண்ட்ரா டயகிராம் தெரியும். சுமைடி போறேன். நீ நல்லா அழுத்தி வர உனக்கு தெரியல. இது சூனி பொம்மை மாதிரி இருக்கு. எந்த சரி, காட்டவா? ரெடியா? முடிஞ்சா நான் ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன். ஏய், நான் ரவுண்டா போடலாம்னா வில்லு அம்பு எல்லாம் வரைஞ்சுக்கிறேன். நீ இந்த காட்டு. அவன் சொன்னதா அவனாவது கொஞ்சம் வரைஞ்சுக்கிறோம். டைரக்டா யார் வின்னர்னு சொல்லிட்டு போயிடலாம். கூட நான் அது மேல இது இந்த வீடியோ கேம் கண்ட்ரோலர் மாதிரி இருக்கு ஆக்சுவலா சொல்லலாம். நானு ஓவல் ஷேப் 2 பக்கம் தான் அழுத்தணும். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. கிட்டி இதெல்லாம் நான் நீநாட்டிலேயே போடுவேன் தெரியுமா? சிலிண்டர் எங்க இருக்கு? 2 சைடு சிலிண்டர் காலு. அடப்பாவீங்களா? மேல வந்து இது பாரு, இது பொட்டு மாதிரி ரவுண்ட் வச்சு எப்படி guys? வச்சா நீ எப்படி வச்சுக்க? பொட்டு மேல பிரமாதமா. பொட்டே வச்சுக்க. பொட்டுல தான் உனக்கு வந்து நிக்குது. ஆமா. நான் இதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. இது பொட்டு எங்க இருக்குன்னு தெரியாம போச்சு. நாம தான் பட்டையே போட்டிருக்கேன். 3 கோடி எங்க இருந்து போடணும்னு சொன்னேன்னு எனக்கு தெரியல. இந்த பூச்செடி மேல கண்ட்ரோலர் வச்ச மாதிரி இருக்கு கேமிங் கண்ட்ரோலர். என்ன இது? நீ சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே வரையும் போது வரையும் முன்னால வர முடியல. கண்ணை மூடிக்கொண்டு எங்க அம்மா சொன்னது வரைஞ்சு பாருங்க. இது வருதா அது வருதான்னு எனக்கு சந்தேகமே இப்ப வருது. ஆனா நான் டயக்ராம் வச்சு தரல, அதை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சொன்னதை வந்து வச்சு கொஞ்சம் வரைய முடிஞ்சதுல. எனக்கு ஐக்யூ அதிகம்னால நான் கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டேன். ஐக்யூ டெஸ்ட் வச்சு பாத்துருவோமா? ஓகே. ஐக்யூ ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க. ஆமா மண்டேலே அடிச்சா गाइस. என் மூளைய சதைக்க பாக்குறான் இவன். முக்கியமா கூசலாம். ஓகே. இப்போ ரவுண்ட் 2 சொல்லவா? ஒரு 4 இன்ச் இறக்கி அதே 4 இன்ச் இறக்கியா? ஏப்பரே 4 இன்ச் தான் போய் இருக்கு. ஒரு ரவுண்டு சென்ட்ரல்லையா ஓரமாவா? நடுவுல அந்த ரவுண்ட ஒட்டின மாதிரி கீழே இன்னொரு ரவுண்டு. ஆனா அந்த கீழே ரவுண்டுக்கு எண்டு முடியறது வந்து இந்த எக்குல கீழே எப்படி அந்த மாதிரி கர்வ் மாதிரி முடியணும். அந்த 2 எக்குக்கும் நடுவுல இது நடுவுல கேப்பே உள்ளியே விடக்கூடாது. ஓகே. யாரு கூட சொன்ன? நடுவுலன்றீங்க. இலை மாதிரி. இலை மாதிரி. ஆனா இலை ஆனா கிடையாது. பூசா இருக்கக்கூடாது. கீழே கொஞ்சம் இறக்கி அந்த ரவுண்டுக்குள்ள மேல இருக்க பெரிய ரவுண்டுக்குள்ள 2 சைடு 2 பட்டன். இப்போதைக்கு இது வரைஞ்சிருக்கேன். பாத்துட்டேன். இப்போ நீ காட்டு. நானும் பாத்துட்டேன். ஓகே நெக்ஸ்ட். அந்த கீழே இருக்குல்ல அந்த ரவுண்ட்ல நடுவுல ஒரு கோடு. நீ அங்க பார்க்கவே கூடாது. அது கீழே ஒரு கோடு. எப்படி 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 அந்த பெரிய ஓலுக்கு நடுவுல அவன் பார்த்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாத்தாத. நான் மாத்தல. அவன் பார்க்காத. நீ அங்க பார்க்கல. சரி ஓகே. அது புரியல. ஓகே. கீழே வந்து 2 பக்கமும் குச்சி மாதிரி. ஓகே. அதுல ஒரு பட்டன் மேல் இதுல வந்து 2 ரவுண்டு போட்டோம்ல, 2 சைடு அந்த சைடு எல்லாம் கார்னர்ல, அதுங்களுக்கு 2த்துக்கும் நடுவுல ஒரு யூ, மேல வந்து 2 குச்சி மாதிரி போட்டு அந்த முட்டைக்கு மேல ரவுண்டுக்கு மேல. காட் இட். எஸ். அவ்வளவுதான். இப்போ நான் என்ன சொல்றேன்னா அந்த 2 இன்னொரு ரக்கை கீழே வரணும், மேல அந்த ரக்கையோட சேர்ந்த மாதிரி இருக்கும். நடுவுல கோடு போட்டு அவ்வளவுதான். நடுவுல ஒரு கோடு போடுறானா தொப்புள் வந்துருச்சு. தொப்புளதான் சொல்றியோன்னு நினைச்சேன். சரி ஓகே. 1 ஹால் அவ்வளவுதான். டிராதா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆமா ஓகேவா? ஓகே ஓகே. கேப்சூல் மாதிரி பெரிய கேப்சூல் போடுங்க. போட்டாச்சு. அதுக்கு மேல தலைக்கு மேல ஒரு 8 கோடு. 1 7 8. ஓகே. அதுல இருந்து ஒரு 3 இன்ச் கீழே இறக்கி 2 பெரிய பெரிய ரவுண்ட். ரவுண்ட் போட சொன்னா ஓவல் ஷேப் போடணும். அதுக்குள்ள குட்டி குட்டி பட்டன். ஓகே. ஒரே ஒரு பட்டன் தான். இதுல ஒரு பட்டன், அதுல ஒரு பட்டன். குட்டி குட்டி பட்டன் என்ன அர்த்தம்? இதுல ஒரு பட்டன், அதுல அப்படி சொல்லணும். பாளையத்தம்மால ஒரு கல்ல வச்சு பெரிய ரவுண்டுக்கு 2 பக்கம் 2 ரவுண்ட் பெருசு போட்டோம்ல, அந்த 2 பெரிய ரவுண்டுக்கு பக்கத்துல ஸ்கொயர், அது வந்து அந்த எட்ஜ வந்து தொடுற மாதிரி இருக்கும். ஓகே 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 காட் இட். கண்டுபிடித்து விட்டேன்.
முன்னாடி சொல்லுமா கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுமா. அந்த ரவுண்டு ம். அந்த எட்ஜும் சேர்ந்தா மாதிரி ஒரு சின்ன ஸ்கொயர் ரெண்டு பக்கம். இப்ப ஃபுல்லா வந்து கட்டுறேன் நானு. அதுக்கு கீழே பெரிய ஆஃப் நிலா ஆஃப் நிலா அப்படி உல்டாவா யூ மாதிரியா? யூ மாதிரி. அவன் பாட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நீ கொடுக்க கூடாதுமா. அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன். கொஸ்டினே கேட்க கூடாது. என்ன டவுட்டா கிளியர் பண்ண சரி ஓகேமா. ஆஃப் நிலா போட்டாச்சு. அதுக்கு கீழே ஒரு 2 இன்ச் சீயை வந்து லாஸ்ட் வரலாம் போயிட்டு திருப்பி அதே மாதிரி இன்னொரு கொஞ்சம் இறக்கி திருப்பி அதே சீல இந்த எட்ஜோ அந்த எட்ஜோ தொடணும். கீழே அப்படி ஸ்கொயர் நடுவுல அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல ஸ்கொயர் அந்த கோடு தொடணும். ஓகே. அதுக்கு கீழே திருப்பி இறக்கி அந்த ஸ்கொயருக்கு ஒட்டின மாதிரி திருப்பியும் கோடு ரெண்டு கோடு ஒரு கோடு. ஓகே. இப்போ சைடுல வந்து அந்த ரெண்டு கோடு போட்டோம்ல அங்க இருந்து ரெண்டு கோடு வெளி பக்கமா மேல தூக்குன மாதிரி போடும். ஓகே. மேல தூக்குனதுல வந்து பெரிய கோடை வந்து ஜாயின் பண்ற மாதிரி அது ரவுண்டா இருக்க மாதிரி போடும். அடுத்த சைடு அதே அந்த கோடு பக்கத்துல அதே மாதிரி பென்சில்ல ரெண்டு கோடு வரா மாதிரி போட்டு கொஞ்சம் சின்னதா போட்டு அது அப்படியே திருப்பி பேரே எழுதி விட்டேன் கைஸ். ஓகே. அதுலயும் அந்த மூணு முட்டைய போடணும். ஓகே. அதுதான் அவன் நல்லா இப்படி காட்டுவான். நீ உட்கார்ந்து இதுல மேல முட்டை போடு, இது கோட கரெக்டா போடு. என்னங்கடா டே என்ன இது டயகிராம்? மினியான்ஸ். மினியானா? அடே நான் இது நினைச்சேன். இந்த இது இருக்குமே இந்த தப்பு சைடுல இப்படி கை இப்படி இருக்கிற மாதிரி நான் சொல்றேன். அவனுக்கு சொன்னேன் எல்லாத்தையும். நீ எதுக்கு ஓடி வரைஞ்ச? நீ கேட்காம வரைஞ்சிட்டு உன் தப்பு. மினியான்ஸ் என்னதான் கேரக்டர் நான் தான் முதல்ல கண்டுபிடிச்சேன். தப்பு இது டயகிராம் யார் கண்டுபிடிக்கிறான்றது மேட்டர் கிடையாது, யார் கரெக்டா வரையறாங்கன்றது. ஓகே. இந்த மேட்ச் 2 பாயிண்ட் எனக்கு 1 பாயிண்ட் அவளுக்கு. என்ன நீ சொல்ல யார் பாயிண்ட்? ஃப்ராட். என்ன ஃப்ராட்? நீ எது கை வரைஞ்சி வச்ச? நிஜமாவே ஃப்ராட். நான் இந்த ரெண்டு கண்ணு போடும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்கு கையை வரைஞ்ச சொல்றதுக்கு முன்னாடி இட்ஸ் யுவர் மிஸ்டேக். சரி நான் டயகிராம் இப்படி வரைஞ்சிருக்கேன், அவ அந்த டயகிராம் வரைஞ்சிருக்கா. எந்த டயகிராம் வந்து எக்ஸாக்டா கொஞ்சம் மேட்ச் ஆகுது அப்படின்றத பார்த்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்ணு போடும்போதே நான் கண்டுபிடிச்சேன். கண்ணு போடும்போது கண்டுபிடிச்சா, கை போடும்போது கண்டுபிடிச்சா, ஆனா நீ கையை தவ போட்டுருக்க. இங்க பாருங்க, திஸ் இஸ் மிஸ்டேக். இந்த இது வந்து இப்படி இடுப்பு கிட்ட வந்து கை பிடிக்குது. தட் இஸ் த கரெக்ட் பொசிஷன். உன்னை பார்த்து சொல்லலையா? அவங்க கேமரால வர சொல்லணும் இல்லையோ. இது கை கீழே போடல சொல்லிட்டு நீ ஏன் கையை கீழே போடல? கையை கையை கணத்துல போட்டுருவாங்க. ஓகே கைஸ், ஓவரா பேசுறா. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 1 பாயிண்ட் நானும் 1 பாயிண்ட் அவ எடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட் யாவ சொல்றாங்களோ நீங்க சொல்லுங்க. இந்த பாயிண்ட் ஜெயிச்சா 2 கேம்ல நான் வின்னு. ஆனா இந்த டிரா வின் பண்றேன். இன்னொரு மேட்ச் வச்சா நான் ஜெயிச்சிருவேன். அவ்வளவுதான். சரி ஓகே கைஸ், இந்த கேம் இதோட முடிஞ்சது. நான் 1 பாயிண்ட், அவ 1 பாயிண்ட். கடைசி பாயிண்ட் வந்து யாரும் வின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க. சரி, ஒரு கமெண்ட் போடுறீங்களா? நீங்களே தான் சொல்லுங்க யாரு ஜெயிக்கிறான்னு. பை பாய்.